சில நேரத்தில் 12% என்ன கண்டிஷன் அது? ஏன்னா 25% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். 1980 நீங்கள் இன்ஃப்ளேஷன் ஜிடிபி கூட்டினே வந்திருந்தீங்கன்னா அது 12 நம்பரை கொடுக்கும். அப்போது 12ன்றது ஒரு சராசரியான ஈக்குவலண்டான ஒரு பேசிக்கான ரிட்டர்ன்ஸ். 13% நம்ம செபி சொல்கிறாங்க 13% வரைக்கும் போகிறதுனால 13% நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு முதலீடுன்றது வந்து இலக்குகள் அடிப்படையில் இருந்தால் இந்த கன்ஃபியூஷனே வராது. என்னோட குழந்தைகளோட திருமணங்களோ, அதோட அவங்க திருமணமோ, அவங்களோட ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கோ, என்னோட வீடு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நான் வந்து டூருக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி இலக்குகள் டிஃப்ரெண்ட் இலக்குகள் இருக்கும். அந்த இலக்குகள் அடிப்படையில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது எவ்வளோ வருஷத்தில் டபுள் ஆகணுன்ற உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு அது வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஐடியா இல்லைன்னா கஷ்டம். ஒரு காலத்தில் நமக்கு தெரியும் கிஷான் விகாஸ் பத்ரா 8 years and 7 months it will get double அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான். உங்கள் பணத்தை இரட்டிப்பாக இன்றே என்ஐசியில் முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த நேரங்களில் மனுஷங்க நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அதில் போட்டுருவாங்க, என்எஸ்சியில் போட்டுருவாங்க, இல்லை கிஷான் விகாஸ் பத்திராவில் போட்டுருவாங்க. பட் நிறைய பேர் அன்அக்கௌண்டட் மணி போடுறதுக்கே போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பணத்தை ஒரு கோல் அடிப்படையில் நீங்கள் முதலீடு பண்ணினே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டபுள் ஆகுதோ ட்ரிபிள் ஆகுதோ 4 ஆகுதோ ஆகும். ஆனால் அதுக்கான காலகட்டங்கள் இருக்கு. பொறுமையாக இருந்தேன்னா அந்த காலகட்டங்கள் இப்போ 2 வருஷம் நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்கல, உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டீங்க, திடீர்னு அடுத்த வருஷம் மார்க்கெட் திடீர்னு பார்த்தா 30% ரிட்டர்ன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? திருப்பி அங்கேயிருந்து பணம் எடுத்துகிட்டு போட்டால் அதுக்கு அடுத்த வருஷம் ரிட்டர்ன் ஒர்க் பண்ணாது. இப்போ எப்போல்லாம் மார்க்கெட் டவுனாக இருக்கோ, எப்போ சென்டிமெண்ட்லாம் நெகட்டிவாக இருக்கோ, ஆனால் லாங் டேர்ம் க்ரோத் ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணணும்.